எனும் தலைப்பின் கீழ் சரஸ்வதி சபதம் நடைபெறப் போகிறது. காட்சி 1, இடம் சத்தியலோகம். பங்கு பெறுவோர் பிரம்மர், சரஸ்வதி, நாரதர். நாராயண நாராயண. பிரம்மருக்கும் சரஸ்வதிக்கும் வணக்கம். வா நாரதா வா. வந்தேன் தாயே. என்ன நாரதா, நீ காரியம் இல்லாமல் சத்தியலோகம் வரமாட்டாயே, என்ன காரணம்? வெகு நாட்கள் ஆகிவிட்டது, ஆகையால் தாங்கள் இருவரையும் காண வந்தேன். ஆனால் இன்று இப்படி சத்தியலோகமே லட்சுமி கடாட்சம் நிறைந்து காணப்படுகிறதே. என்ன நாரதா, நான் இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்துள்ளது என்று நீ கூறுகிறாய்? ஆம் தாயே, கல்வியர் கதிபதி தாங்கள் தான். ஆனால் செல்வம் இருந்தால் தானே இக்காலத்தில் கல்வியையே கற்க முடிகிறது. அப்பொழுது செல்வம் தானே சிறந்தது. ஓ அப்படியா? நான் இப்பொழுதே பூலோகம் சென்று அங்கு வசதி இல்லாமல் வாய் பேச முடியாத ஒருவனாய் தேர்ந்தெடுத்து அவனை இந்த உலகமே போற்றும் ஒரு சிறந்த புலவனாக மாற்றி காட்டுகிறேன் பார். நான் சென்று வருகிறேன். நாரதா, வந்த வேலையை சிறப்பாக பார்த்து விட்டாய். சரி, நாரதர் கழகம் நன்மையில் தான் முடியும். நாராயண நாராயண. வைகுண்டம். பங்கு பெறுவோர் பெருமாள், லக்ஷ்மி, நாரதர். என்ன நாரதா, இப்பக்கம் சதாசிவமும் எப்பொழுதும் நான் தாங்களே எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என்னை போய் இப்படி? தெரியும் தெரியும், என் பெயரே சொல்லிக்கொண்டு என்னென்ன வேலைகள் செய்கிறாய் என்று தெரியும். சரி, நான் பேசிக்கொண்டே இருந்ததால் வந்த வேலையையே மறந்துவிட்டேன். என்ன செய்தி நாரதா? என்ன செய்தியாக இருக்க போகிறது? எல்லாம் கலகச் செய்திதானே. நீங்கள் எப்பொழுதும் நாரதர் பற்றி ஏதேனும் கூறிக்கொண்டே இருப்பீர்கள். நீ கூறு நாரதா. தாயே, நீங்களே கூறுங்கள். ஒருவனுக்கு முக்கியம் கல்வியா செல்வமா? இதில் என்ன சந்தேகம்? செல்வம் தானே சிறந்தது. சரியாக சொன்னீர்கள். நானும் அதையே தான் கூறினேன். ஆனால் கல்விதான் சிறந்தது என்று கூறி சரஸ்வதி தேவி பூலோகம் சென்று வாய் பேச முடியாத ஒருவனை புலவனாக்குகிறேன் என்று கூறி சென்றுள்ளார்கள். ஆனால் நீங்கள் இங்கே இப்படி? வாயை மூடு நாரதா, வாயை மூடு. நான் இப்பொழுதே பூலோகம் சென்று ஆண்டியாக இருக்கும் ஒரு பெண்ணை நாட்டின் இளவரசியாகவும் செல்வத்திற்கு அதிபதியாகவும் மாற்றி காட்டுகிறேன். என்ன நாரதா, சும்மாதான் வந்தேன் என்று கூறிக்கொண்டு சரியான வேலையை செய்து விட்டாயா? நாராயண நாராயண. இதற்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. காட்சி 3, இடம் கைலாயம். பங்கு பெறுவோர் சிவன், பார்வதி, நாரதர், நந்திதேவன். ஓடுங்கால் ஓடி உள்ளம் உருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஓடுங்கால் ஓடி உள்ளம் உருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா, உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி. உன் தமிழமுதை படித்த
நான் பாடும்படி தக 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 தகதன ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தக 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 தகதன ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேதநாயகா நீதிய காவலனே ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேதநாயகா நீதிய காவலனே தாள வகைகளோடு மேள துந்துபிகள் முழங்கிடவோர் கணமே காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே தாள வகைகளோடு மேள துந்துபிகள் முழங்கிடவோர் கணமே காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே தாய்க்கும் தந்தைக்கும் நந்தி தேவரின் வணக்கம். தங்களை காண நாரதர் வந்துள்ளார். நாரதனா? நாரதன் வந்தாலே கலகத்துடன் தானே வருவான். இப்போ என்ன கலகம்? நாரதர் என்ன செய்தி கூற வந்தான் என்று தெரியாமல் ஏனேனும் கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். நாரதர் வந்து என்ன செய்தி என்று கூறுவான். சற்று பொறுங்கள், நீ நாரதரை வர சொல். சரி தாயே. இதோ வந்து விட்டார் நாரதர். நாராயண நாராயண. தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம். வா நாரதா வா. என்ன கைலாய பக்கம்? நீ கைலாயம் வந்தாலே கலகத்துடன் தானே வருவாய். இப்போ என்ன கலகம்? சற்று தானே பொறுமையாக இருக்க சொன்னேன். சற்று பொறுங்கள், நீ கூறு நாரதா. அங்கு வைகுண்டமும் சத்தியலோகமும் இரண்டாக காணப்படுகிறது. என்ன ஆனது? உங்களுக்கு செய்தி தெரியாதா? சொல், என்ன செய்தி? அங்கு உலகிலேயே சிறந்தது கல்விதான் என்று கூறி சரஸ்வதி தேவியும், செல்வம்தான் சிறந்தது என்று கூறி லட்சுமி தேவியும் பூலோகம் சென்று கல்வியில் சிறந்தவராக ஒருவரையும் செல்வத்தில் சிறந்தவராக ஒருவரையும் தேர்ந்தெடுத்து தானே சிறந்தவர்கள் என்று போட்டி போட்டுக் கொண்டுள்ளனர். சரி, அவர்கள் கூறியதை விடு. நீ என்ன கூறினாய்? நான் ஒருவனுக்கு முக்கியம் வீரமே. வீரம் இருந்தால் மற்ற இரண்டும் அவன் கையடியில் வரும் என்று கூறினேன். சரியாக சொன்னார். நான் இப்பொழுதே பூலோகம் சென்று கோழை ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனை வீரன் என்று அனைவரும் புகழும்படி மாற்றி வீரம்தான் சிறந்தது என்று காட்டுகிறேன் பார். அப்பா நாரதா, நீ வந்த வேலையை சிறப்பாக முடித்து விட்டாய். 3 தேவிகளில் யார் சிறந்தவர்கள் என்று சண்டை போட வைத்து விட்டாய். அடுத்து என்ன செய்ய போகிறாயோ? வந்த வேலை சிறப்பாக முடிந்தது. நாராயண நாராயண. விண்ணுலகம் பங்கு பெறுவோர் சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி, நாரதர். நாராயண நாராயண. நாரதா, இங்கே வா. வந்தேன் தாயே. ஒரு மனிதனுக்கு கல்விதானே சிறந்தது? ஆம் தாயே, ஒரு மனிதனுக்கு கல்விதான் சிறந்தது. நாரதா, இங்கே வா. ஒரு மனிதனுக்கு செல்வம் தானே சிறந்தது? ஆம் தாயே, ஒரு மனிதனுக்கு செல்வமே சிறந்தது. நாரதா, இங்கே வா. வந்தேன் தாயே. ஒரு மனிதனுக்கு வீரம் தானே சிறந்தது? ஆம் தாயே, ஒரு மனிதனுக்கு வீரமே சிறந்தது. கல்வியே சிறந்தது, செல்வமே சிறந்தது. வீரமே சிறந்தது. இவ்விரண்டும் இல்லை, கல்வி மட்டுமே சிறந்தது. செல்வம் தான் சிறந்தது. இவ்விரண்டும் இல்லை, வீரம் தான் சிறந்தது. நான் இப்பொழுதே பூலோகம் செல்கிறேன். நானும் இப்பொழுதே பூலோகம் செல்கிறேன். இவர்கள் இருவரும் மட்டுமா பூலோகம் செல்வார்கள்? நானும் செல்வேன். கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா கல்வியா செல்வமா வீரமா. பங்கு பெறுவோர் வித்யாபதி, வித்யாபதியின் தந்தை சரஸ்வதி. மகனே வித்யாபதி, உன்னை பெற்றெடுத்த உடனே உன் அன்னை இறந்து விட்டாள். பேச முடியாத உன்னை
வளர்ப்பதற்கு நான் அரும் பாடுபட்டேன். நீ வணங்கும் சரஸ்வதி தாயே, உனக்கு நல்ல வழி காட்ட வேண்டும். சரி, நீ வீட்டிலே இரு, நான் கோவிலுக்கு சென்று வருகிறேன். மகனே வித்யாபதி, இன்று முதல் நான் உனக்கு பேசும் வல்லமையை தந்தோம். நீ என்னை பற்றி பாடி இந்த நாடே புகழும் ஒரு சிறந்த புலவனாக நீ திகழ்வார். பல செல்வந்தர்களும் வீரர்களும் உன்னுடைய பாட்டிற்கு அடிமை. பேசு வித்யாபதி, பேசு. அம்மா, அப்பா. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே, என்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே. தந்தையே. மகனே, நீ பேசிவிட்டாய், எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆம் தந்தையே, நான் பேசிவிட்டேன். நான் வணங்கும் சரஸ்வதி தேவி எனக்கு பேசும் ஆற்றலை தந்து என்னை சிறந்த புலவனாக்கினார். நன்றி தேவி, நன்றி. இடம் பூலோகம், பங்கு பெறுவோர் செல்வாம்பிகை லக்ஷ்மி. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே, ஐயனே. யாவொரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே, ஐயனே. பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம் புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே, ஐயனே. நான் எந்த பிரிவில் என்ன தவறு செய்தேனோ இந்த நிகழ்வுள்ளேன். செல்வம்பிகை, லக்ஷ்மி தாயே, நீங்கள் எனக்கு காட்சியளித்ததற்கு நான் என்ன தவம் செய்தேனோ? செல்வம்பிகை, நீ இன்று முதல் இந்த நாட்டிற்கு இளவரசியாகவும் செல்வத்திற்கு அதிபதியாகவும் போற்றி புகழ்வார்கள். நானா இந்த நாட்டிற்கு அரசியா? மிக்க நன்றி தாயே. பாக்கியம் தரும் லக்ஷ்மியே வா அம்மா. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. கொட்டை பிடிச்சி நட்டில பறக்க போற ஹைட்டில் தனக்காலு புரியல, தனக்கு நான் நடக்கிறேன். காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி. காட்சி 7, பூலோகம், பங்கு பெறுவோர் பார்வதி வீரமல்லன். இடி சத்தம் கேட்டாலும் பயம், இருட்டில் இருந்தாலும் பயம், நாயை கண்டாலும் பயம், பேய்கதை கேட்டாலும் பயம். எல்லோரும் என்னை கோழை என்று கூறுகிறார்கள். நான் எப்படி வீரனாவது? நான் வணங்கும் பார்வதி தேவி எனக்கு வீரத்தை அளிக்க வேண்டும். மகனை வீரமல்லா, இதற்கு மேல் எதற்கு பயப்பட வேண்டும்? இன்று முதல் இந்த உலகமே போற்றும் வகை சிறந்த வீரனாக போற்றப்படுவாய். தாயே, கோழையாக இருந்த என்னை இந்த நாடே போற்றும் வீரனாக மாற்றியதற்கு மிக்க நன்றி. இனி இந்த நாட்டில் உள்ள அனைவருக்கும் வீரம்தான் சிறந்தது என்று கூறும் வகையில் நான் இருப்பேன். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன். வெற்றி மேல் வெற்றி வரும், ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலும். காட்சி 8, இடம் செல்வாபுரி அரண்மனை, பங்கு பெறுவோர் வீரமல்லன், வித்யாபதி, செல்வாம்பிகை. வீரமல்லா, தற்போது நம் நாட்டின் புதிதாக பேசும் ஆற்றல் மற்றும் கவிநயத்தில் சிறந்து விளங்கும் புலவர் ஒருவர் இருக்கிறார் அல்லவா?
ஆமரசியே, கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியின் அருளால் வாய் பேச முடியாத ஒருவனை பேச வைத்து இன்று இந்த நாடே போற்றும் புலவனாக உருப்பெற்று உள்ளான். அவரை நான் பார்க்க வேண்டும். உடனடியாக ஏற்பாடு செய்கிறேன் அரசியே. அரசியாருக்கு என்னுடைய வணக்கம். வாருங்கள் புரவரே, வாருங்கள். என்னை என்ன காரணம் கருதி வர சொன்னீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா? நான் தான் இந்த நாட்டின் அரசி. நீயோ மிக சிறந்த புலவனாக தற்போது நீ காணப்படுகிறாய். ஆகையால் என்னை புகழ்ந்து பாடல் ஒன்று பாடு. இறைவனை தவிர இந்த நாவால் நான் யாரையும் துதித்து பாடவே மாட்டேன். வித்யாபதி, அரசியை எதிர்த்து பேசிவிட்டாயா? இப்பொழுதே உன்னை சிறையில் அடைக்கிறேன் பார். வீரமல்லா, கட்டளையிட யாரு நீ? நான் தான் இந்த நாட்டின் அரசி. நான் தான் கட்டளையிட வேண்டும். வித்யாபதி, இப்பொழுதாவது என்னை புகழ்ந்து பாடல் ஒன்று பார். உன்னை விடுதலை செய்கிறேன். முடியாது, பாட மாட்டேன். நீங்கள் இந்த நாட்டின் அரசியாக இருக்கலாம், ஆனால் நான் தான் இந்த நாட்டின் தளபதி. இந்த நாட்டை காக்க என்னை விட சிறந்தவன் வேறு எவனும் இல்லை. வீரம்தான் சிறந்தது. செல்வம் பெற்று ராணியாக இருக்கும் நானே சிறந்தவள். செல்வமே சிறந்தது. அட மூடர்களே, வாயை மூடுங்கள். செல்வமும் இல்லை, வீரமும் இல்லை, கல்விதான் சிறந்தது. வீரம் தான் சிறந்தது. செல்வம் தான் சிறந்தது. இல்லை, கல்விதான் சிறந்தது. காட்சி 9. இடம் விண்ணுலகம். பங்கு பெறுவோர் மும்மூர்த்திகள், முப்பெரும் தேவிகள், நாரதர், நந்தி தேவர். இங்கு நடக்கும் பிரச்சனைக்கு நாரதன் வந்தால் தான் தீர்வு கிடைக்கும். நந்தி தேவரே, தாங்கள் இப்பொழுதே நாரதனை இங்கு அழைத்து வாருங்கள். இதோ இப்போதே நாரதனை அழைத்து வருகிறேன் தந்தையே. நாரதா, நாரதா, உன்னை தந்தை அழைத்தார். நாராயண நாராயண, இதோ வந்து விட்டார் நாரதர். பார்த்தாயா நாரதா, நீ ஏற்படுத்திய கலகம் எப்படி இருக்கிறதென்று? நான் நடத்திய கலகம் சிறப்பாக நடைபெறுகிறது. இவனுடைய கழகம்தான் 3 தேவிகளில் யார் சிறந்தவர்கள் என்று போட்டி போட வைத்தது. அதனால் இவர்களால் உருவாக்கப்பட்டவர்களும் பூலோகத்தில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியே இருந்தால் எப்படி? ஆம், 3 தேவிகளையும் அழைத்து பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வருவோம். சரியாக சொன்னீர்கள். லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதி, இதோ வந்துவிட்டோம். பார்த்தீர்களா? உங்களில் யார் சிறந்தவர்கள் என்னும் போட்டியில் எழுந்தது பிரச்சனை. உங்களால் உருவாக்கப்பட்டவர்களும் தற்பொழுது போட்டி போட்டு கொண்டுள்ளார்கள். சிறு திருப்பம், சிறு வேறுபாடு. இது விண்ணுலகம், அது பூலோகம். மன்னிடுங்கள், எங்கள் தவற்றை மன்னித்து விடுங்கள். முதலில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மூவரும் வேறு வேறு பெயர் உருவம் உள்ளவர்கள்தான். ஆனால் ஒருவர் இல்லையெனில் மற்ற ஒருவர் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் மூவரும் இப்பொழுதே சபதம் ஏற்றுக்கொள்கிறோம். இதற்கு மேல் நாங்கள் மூவரும் ஒற்றுமையாகவே இருப்போம். நாங்கள் மூவரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே ஒரு மனிதன். இவ்வாறு நாங்கள் சபதம் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களால் உருவாக்கப்பட்ட மூவரையும் நாங்களே ஒற்றுமையாக மாற்றிவிடுகிறோம். வாருங்கள், பூலோகம் செல்லலாம். காட்சி 10. இடம் பூலோகம். பங்கு பெறுவோர் மும்மூர்த்திகள், முப்பெரும் தேவிகள், நாரதர், நந்தி தேவர், செல்வாம்பிகை, வித்யாபதி, வீரமல்லன். வணக்கம். ஏன் வீணாக எவ்வளவு சண்டை? நீங்கள் மூவரும் சிறந்தவர்கள் தானே. ஒரு மனிதனுக்கு கல்வி, செல்வம், வீரம் இது 3ம் இருந்தால்தான் அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண முடியும். அதை இப்பொழுது 3 தேவிகளும் உணர்ந்துவிட்டன. நீங்களும் உணர வேண்டிய நேரம் இது. எங்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் எங்கள் தவற்றினை உணர்ந்து விட்டோம். ஆம், ஒரு மனிதனுக்கு கல்வி, செல்வம், வீரம் 3 பேர்தான் முக்கியமானது என்று நான் உணர்ந்து கொண்டேன். ஆம், ஒருவனுக்கு கல்வி, செல்வம், வீரம் 3மே தான் முக்கியம் என்று நாங்களும் உணர்ந்து கொண்டோம். நாராயண நாராயண, ஒரு மனிதனுக்கு முக்கியமானது கல்வி, செல்வம், வீரம் இம்மூன்றும் தான். இம்மூன்றில் ஏதேனும் ஒன்றில்லை என்றால் மனிதன் குறைவோடே வாழ்கிறான். ஆகையால் இம்மூன்றையும் தன்னிடம் மனிதன் வைத்துக் கொள்ள முயல வேண்டும். இறுதியில் நாரதர் கலகம் நன்மையில் தானே முடிந்தது. நாரதர் கழகத்தினால் தான் நாங்கள் மூவரும் ஒன்று என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம்.
ஆம், சரியாக சொன்னீர்கள். ஆம், சரியாக சொன்னீர்கள். நாரதர் கழகம் நன்மையில் தான் முடிந்தது. நாராயண நாராயண. இதற்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை.